மனோஜ் என்ன பண்ற? மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் என்ன மன்னிச்சிரு. நான் தப்பு பண்ணிருக்கேன் தான். ஆனா நான் உன் கூட வாழணுங்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணேன். ஏன்னா உன்னை அவ்வளவு லவ் பண்றேன் மனோஜ். ப்ளீஸ் மனோஜ். மேடம் என்ன மேடம் இதெல்லாம்? ரோஹிணி முதல்ல எந்திரிமா. மேடம் ப்ளீஸ் மேடம், நான் சாகுற வரைக்கும் மனோஜோட வைஃபா தான் இருக்கணும். நான் அவர் கூட வாழணும். எங்களை சேர்த்து வைங்க ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் இதெல்லாம் நம்பாதீங்க. இது சரியான ஃப்ராட். இது இப்படி பேசி பேசி என்ன நம்ப வச்சு ஏமாத்தன வைவ. என்ன மேடம் இது? முதல்ல நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க. உட்காருங்க முதல்ல. மனோஜ், அவங்க தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா அதுல எதுவும் தப்பான இன்டென்ஷன் இல்ல. உங்களோட சேர்ந்து வாழணும் தானே ஆசைப்படுறாங்க. நீங்க அவங்கள புடிச்சுதானே கல்யாணம் பண்ணீங்க. ஆமா மேடம். ஆனா அவன் என்கிட்ட நிறைய பொய் சொல்லி ஏமாத்திருக்கா. புரியுதுங்க. ஆனா இப்ப சாரி கேக்குறாங்களே, அவங்கள மன்னிச்சு ஏன் ஏத்துக்கூடாது? நான் ஏன் சார் ஏத்துக்கணும்? எனக்கு நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா. இப்படி ஒருத்தி கூட என்னால எப்படி வாழ முடியும்? சார் நான் தப்பு பண்ணிருக்கேன். ஆனா என் பாஸ்ட் லைஃப்ல ரொம்ப கசப்பான அனுபவங்கள் தான் இருந்தது. 19 வயசுலயே என் அப்பா அம்மா என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 6 மாசத்துலயே என்ன கல்யாணம் பண்ணவர் இறந்துட்டாரு. ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு எப்படி வாழ போறேன்னு தெரியாம தான் சார் இருந்தேன். பாவம்தான். மனோஜை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃபை வாழ முடியுங்கிற நம்பிக்கையே வந்தது. இவர் கூட சேர்ந்து நான் ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் மேடம். நான் என் தப்ப ஒத்துக்கிறேன். ஆனா டைவர்ஸ் கேட்டா நான் என்ன பண்ணுவேன் மேடம்? இவர் இல்லாம எனக்கு லைஃபே இல்ல. இவரை நான் உண்மையா லவ் பண்றேன். மனோஜ், எல்லா மனுஷங்களும் ஏதாவது தப்பு செய்வாங்க. அது யதார்த்தம் தான். இவங்களுக்கு நல்ல லைஃப் வேணும்னு போய் சொல்லியிருக்காங்க. அதை மன்னிச்சு நீங்க ஏன் ஏத்துக்கூடாது? அது எப்படி சார் முடியும்? இவளால என் நிம்மதியே போச்சு. என் ஃபேமிலியிலே நான் தான் அதிகமா படிச்சிருக்கேன். எனக்குன்னு சொசைட்டில ஒரு நல்ல பேர் இருக்கு. நான் ஒரு பிசினஸ் மேன், ஒரு ஷோரூம் வச்சு ரன் பண்றேன். ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இவ பண்ணிட்டா. இவளால என் நிம்மதியும் போச்சு. என் ஃபேமிலிலயும் நிறைய ப்ராப்ளம். என்னால இவ கூட வாழ முடியாது. எனக்கு டிவோர்ஸ் வேணும். சார் இவருக்கு சொசைட்டில நல்ல பேர் இருக்குன்னு சொல்றாரு. பிசினஸ் மேனா இருக்கேன்னு சொல்றாரு. நான் இவரை கல்யாணம் பண்ணப்போ இவருக்கு வேலையே இல்ல. வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறதா என்கிட்ட போய் சொன்னாரு. ஆனா அது எதையுமே நான் பெருசா எடுத்துக்கவே இல்ல. எவ்வளவு படிச்சிருந்தாலும் எந்த வேலைக்கும் சரியா போனதில்ல. அடிக்கடி வேலையும் விட்டுட்டு வந்துருவாரு. அப்பெல்லாம் நான் தான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். இப்ப ஒரு வச்சிருக்கிற ஷோரூம் கூட நான் வச்சு கொடுத்ததுதான். ஏய், அது என்ன அப்பங்காசை வச்சு கொடுத்த? அது ஏன் அப்பங்காசு? மேடம், இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அதை மறைச்சு அந்த பையனை எங்க வீட்டுல தங்க வச்சு நிறைய டிராமா பண்ணிருக்கா. மேடம், இவர் கூட என் பையனுக்கு ஒரு பாண்டிங் வரணும்னு தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். என் பையன் இவரை தான் அப்பான்னு கூப்பிடுறான்.